ராஜினி அக்கா இது கொப்பரைஸ் வராதோ? கேக்குது வாணி எல்லாம். இல்ல இல்ல கேக்குது. அந்த அவ அந்த இதற்கு கார்பரேஷன்டா கஷ்டம். கொப்பரைட் செஞ்சு பாருங்க. ஏதோ டிவில இருந்து போட்டுக்கிறீங்க. போட்டா அது கூட சரியில்லை. சரி நான் அப்புறம் நான் கேட்டுட்டு போடுறேன். நீங்க பாருங்க டிவி ஒன்றை மறைச்சு இந்த இருக்கு. ஆமாம் ஆம். இது சிக்க ராஜினி அக்கா தெரியும் தானே உங்களுக்கு? சரி சாரி. அது டிவி என்கிட்ட இருக்கட்டும். எவன்ட்ட டிவி தெரியா தேடி பிடிச்சானோ அப்புறம் எனக்கிட்ட வந்து. சரி சாரி. அடுத்து ஜெயம் தங்கராஜ் அவர்கள் வாங்கோ. இப்போ என்ன நடந்திருக்கு மாதிரியா நின்று இருக்கோ பாருங்க ஒரு தரம். போதுதான் முடிகின்றது வாழ்க்கை பெரும் போராய் நாளும் தான் நிகழ்கின்றது பல காயங்கள் அடைந்தே வெற்றி கிடைக்கின்றது பூக்களும் முக்களும் சேர்ந்தே பாடல் இல்லாது அது போன வாரத்துக்கான பாடல் இன்றைய பாடல் வரவில்லை. நன்றி வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது நாங்கள் இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல்லுக்குள் ஓடி செல்வோம். அப்படின்னு இல்லைங்கோ. இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மூணுக்கு நடாமூனவர்களுக்கு அனைத்து பாமர்களுக்கும் யானுடைய சொல். இன்றைய பாமுக பொருட்சொல் வியாழக்கிழமைக்குரியது 803வது ஆக்கமாகும். சக்கரம் சக்கரம் பதங்கள் யந்திரம் ஊர் கடல் காசு சுற்று சுழல் காற்று தேருருளை ஓர் அளவை பிறப்பு பூமி பீர்க்கு பெருமை மலை வட்டம் மல்லிகை இவ்வளவு பதங்கள் இருக்கின்றன. சக்கரம் சக்கரம் இயந்திரங்களின் சக்கரங்கள் சுற்றுவட்டம் அளவை மிக பெரிதாக இருக்கும். அதில் 3 பதங்கள் இருக்கிறது. சக்கரங்கள் சுற்று வட்டம். சக்கரம் சக்கரம் தேருருளை சுற்றும் வட்டம் கொண்டதாக இருக்கும். உருளை இருக்கிற அந்த உருளைன்ற சுற்ற வட்டம் மிகவும் வட்டம் கொண்டதாக இருக்கும். சுற்றம் அது சுற்றும் வட்டம் அதில் இந்த சக்கரம் இந்த சுற்றி கொண்டு அதில் வட்டம் மிகவும் பெரிதாக இருக்கும். சக்கரம் சரம் சில ஊர்களில் கடலில் சுழற்காற்று ஏற்பட்டால் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவது. இந்த சுனாமி வர்றது அதிகமாக ஊர்களில் கடலில் இருந்தால் அந்த சுழற்காற்று வந்து சுனாமியாக வர்றது. அதில் 3 பதம் இருக்குது. ஊர்கள் ஒன்று இருக்குது, கடல் ஒன்று இருக்குது, சுழற்காற்று ஒன்று இருக்குது. சக்கரம் சக்கரம் நம்ம ஊரில் வெளிநாட்டு காசின் பெறுமதி கூடிக்கொண்டே போகின்றது. எங்களை ஊர் என்ற ஒரு பதம் இருக்குது, காசு என்ற ஒரு பதம் இருக்கின்றது. சக்கரம் சக்கரம் பூமியின் மானிட பிறப்புக்கு இந்திய நிலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. குழந்தைகள பிறப்பு கொரோனாவால் பெருக்காமல் இருக்குது. சில இடங்களில் சில இடங்களில் குறைவாகவும் இருக்குன்னு இந்த பிறப்பு என்ற பூமி என்ற ஒரு பதம் இருக்கின்றது, பிறப்பு என்ற ஒரு பதம் இருக்கின்றது. சக்கரம் சக்கரம் மலை மேலே அழகிய மல்லிகை செடி அடர்ந்து பழந்து பார்க்க பெருமையாக இருந்தது. அதோட அது இந்த மனமும் வீசிக்கொண்டிருந்தது. மல்லிகை என்ற ஒரு பதம் இருக்குது, மலையில் இருக்கின்றது, மலை என்ற ஒரு பதம் இருக்கின்றது, பெருமை என்ற ஒரு பதம் இருக்கின்றது. சக்கரம் சக்கரம் பீர்க்குக்காய் மரக்கறி பால்கறி வைத்து சமைத்தினால் அது மிகவும் ருசியாக இருக்கும். அது இந்த பீர்க்கங்காயின் மேல் தோல் கருக்கு மாதிரி இருக்கும். அது அழுத்தமற்றது கருக்கு மாதிரி இருக்கும். அது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத சீவி போட்டு சமைக்கிறதுக்கு பால் கறி வைக்க மிகவும் நல்லா இருக்குது. நன்றி வணக்கங்களே. வணக்கம், இனிய காலை வணக்கம். நான் நகுலா தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. இன்றைய நாள் சித்திரை திங்கள் முதல் நாள் முத்திரை பதிக்க வந்திருக்கிறாள் சித்திரை திங்களா. எல்லோருக்கும் இனிய இனிய சித்திரை புது வருட நெல் வாழ்த்துக்கள். எனது பொறிச்சொல் 373வது சக்கரம் சக்கரம். சக்கரம் வந்து சூரியனின் சக்கரம். இப்போது இந்த ஊர்களை எல்லாம் கடற்களை எல்லாம் கலந்து மலைகளை எல்லாம் கடந்து வட்ட வடிவமாக இந்த பூமி பந்தில்
சுழன்று வந்து கொண்டிருக்கிறாள். இப்போது இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாகவும் வெப்பத்தை கொடுத்தும் மழையை கொடுக்கிற இந்த சூரியனின் வருகை எங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் இந்த வருடம் என்று கேட்டுக்கொண்டு, சித்திரை வருட பிறப்புக்கு கைவிசேஷம் காசு ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து பரிமாறுவார்கள். இப்போது இலங்கையில் காசின் பெறுமதி, அங்கே பணவீக்கம் எல்லா நாடுகளில் இருந்தாலும் வெளிநாட்டு நாணயங்களின் பணங்களுக்கு கூடுதலான பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இங்கே இருந்து அங்கே அனுப்பினால். ஆனால் பணவீக்கம் கூடிக்கொண்டே போகிறது. பிறப்பில்லாவிட்டால் இறப்பு வராது. ஒன்று பிறந்தால் ஒன்று இறக்கத்தான் வேணும். நன்மையும் தீமையும் எல்லாம் இறைவனின் செயல். மல்லிகை போல மென்மையாக மனம் வீசி ஒளிபரப்பி இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் நல்ல மலர்களாகவும் நல்ல மனம் வீசி பிரகாசிக்க வேண்டிக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்டா. இனிய காலை வணக்கம். சரி வாங்கோ. வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். நல்லா இருக்கிற கடல் நீளம் மாதிரி உண்மையாக ஒரு பொண்ணு அழகாக இருக்கிறது. அதையும் வாழ்த்தி கொண்டு, எனக்கு அந்த சக்கரம் என்றது வண்டியில சந்து சக்கரமும் ஒழுங்காயில்லாம ஒன்று சரிஞ்சா வண்டி பிறந்து போம். மற்ற சக்கரங்கள் அனைவரும் சொல்லிவிட்டார்கள். இந்த சக்கரத்தை கூறி நன்றியுடன் விடவருகிறேன். நன்றி, வணக்கம். சக்கரம். நன்றி, நன்றி, வணக்கம். பாருங்கள், ராணி சமுத்திர அவர்களின் உண்ட காலங்களுக்கு வணக்கம். ஓடிய வர இல்ல. நீங்க ஓடி ஓன் பண்ணணும். கனகாலம் இப்ப ஜூம் ஓன் பண்ணி சத்தம் வர இல்ல. சத்தம் வர இல்ல. சிவதர்சினி அவர்களும் ரெடி ஆகுங்கோ. கவிதை நேரத்துக்குள்ள ஓடுவோம். இப்ப பேசுங்க ராணி சமுத்திர அவர்களை பாப்போம். நான் நினைக்கிறேன் கூட ஆடியோ ஆஃப்ல இருக்கண்டு. ஆடியோ ஆன் பண்ணுங்க. கனகாலம் தானே இப்ப ஜூம் ஆன் பண்ணி வாணி ஒருக்கா திருப்பி வர சொல்லி பாருங்க. சிலவர் அப்படி இருக்கிறது. ஒருக்கா நிப்பாட்டி போட்டு திருப்பி வர விட பெற்றிருக்கிறவர் வேற. ராணி சமுத்திரம் மீண்டும் ஆகும். ஜூமை ஆஃப் பண்ணி போட்டு வாங்கோ. சரி, இப்ப வேற. இப்பதான் ஆடியோ கனெக்ட் பண்றீங்க. ஆனா இப்ப ஆடியோ கனெக்டிங் வந்தது கொஞ்ச நேரம் விடுங்க. அது கண்டு முடியதான் வரும். என்ன பண்ண நீங்க தமிழருக்கா? அவர் ஜூமுக்கு போய் ஜூம் சொன்னீங்களோ? சரி, அப்படி என்றால் நேரம் சரியாக 9:30 சந்தி செந்தி இருப்பின் வரலாம். ராணி சமுத்திரர்கள் வாருங்கள் வேண்டுமா? வணக்கம் வாணி. சிந்தித்தது தருகிறேன். என்னென்றா அந்த காலம் மாறி இருக்கிறதுன்றதை பற்றித்தான் நான் இந்த சிந்தித்தது வந்தது. என்னென்றா நான் இலங்கையில் இருக்கும் போது வாணி, அதாவது இந்த தமிழ் சிங்கள இந்த சித்திரை புது வருடத்துக்கு அங்க எங்கட இடத்துல இருக்கிற அந்த முனியப்ப கோயிலுக்கு கிடாயாடு வெட்டித்தான் உண்மையாக அதை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் யாழ்ப்பாணத்துல இருந்து வேறு, அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் வந்தார்கள். ஆனா அனைவருமாக அதை பங்கிட்டு சித்திரை வருஷம் அங்க கிடாய் அடிக்கிறார்கள். மற்ற கைவிசேடம் எல்லாம் நடக்கும். கோயிலுக்கு போறாத ஆனா பின்னிடமெல்லாம் இறக்கி அதை என்ன பண்றோம்னா இந்த குளாங்குளத்தை சுற்றி இருக்கிற அத்தனை அரசாங்க
உத்தியோகத்தர்கள் குடும்ப பிள்ளைகள் எல்லாமே கிடாய் இறைச்சி தான் சாப்பிடுறது. ஓ ஆனா நான் இன்றைக்கு அப்படித்தான் இருக்குமோன்று காலையில் அங்கே தொலைபேசி எடுத்தேன். அங்கே இங்கு உள்ளவர்கள் போய் ஓ நிற்கிறார்கள். ஓ ஆனா அவர்கள் சொன்னார்கள் 90ஆம் ஆண்டுக்கு பிறகு எல்லாம் நிப்பாட்டி விட்டு இப்போது அதாவது பொங்கல் பொங்கி வடை செய்து அப்படித்தான் செய்கிறோம். அதைத்தான் நான் இன்று நினைத்துக் கொண்டேன். காலங்கள் மாறும்போது எல்லாமே நிச்சயமாக மாறும் என்ற அந்த சந்தித்ததில் சிந்தித்தது இன்று எனக்கு வந்தது வாணி. நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? மக்கள் தெரியாது வாணி. கடவுள்கிட்ட மற்றது அல்லது என்னன்னு பக்திமான்களா அதான் எனக்கும் தெரியாது. என்னன்னா அப்பத்தான் நான் சின்னல இருந்து அப்படியே அங்கு இருக்கும். நான் 84ஆம் ஆண்டு மன்னிக்கணும் 89. அந்த 89ஆம் ஆண்டு மட்டும் அப்படியே தான் நடந்து வந்தது. ஆனா மற்றொரு அம்மன் கோயில் இருந்தது பண்டாரி உலகத்துல. அங்கெல்லாம் சேவல், அதாவது அந்த கூர்த்தி என்று சொல்லி சேவல் எல்லாம் கொண்டு போய் எல்லாம் வெட்டித்தான் எல்லாம் செய்தவர்கள். ஆனா அது இப்போ இல்லையா மனசுல என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன காரணம் சிலவோட இப்படி செய்யக்கூடாது எல்லாருமாக இணைத்ததை விட்டு அது நல்லந்தானே விட்டது. ஆனா அந்த நினைவை நான் இன்றைக்கு அததான் காலம் மாற எல்லாம் மாறும் என்று நினைக்கிறேன். ஆனா இது எங்களிடத்தில் நான் சின்னல இருந்தே கண்டு அனுபவித்தேன் என்று கூறி நன்றியுடன் விடப்படுவேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நாள் டாபிக் எடுத்து பேசுவோம். நன்றி. ஆமா, வணக்கம் வாணி. தவமலை கல்விராஜன் அவர்கள் வாங்க. ராணி சமுத்திரம் அவர்களே இப்ப வணக்கம். சத்தம் கேக்குதா? ஓம் வணக்கம் வாணி. நீங்க நலமா இருக்கிறீங்களோ? ஓம் ஓம் இருமல்ல அவ்வளவுதான். நீங்க நலமாக இருக்க நீங்களும் அனைத்து உள்ளங்களும் அதிபர் நடாமோகன் அவர்களும் மற்றும் உள்ளங்களும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நாளில் சிறப்பாக எல்லோருக்கும் மிக மிக சிறந்த இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எனது குடும்பம் சார்பாக அனைத்து உள்ளங்களுக்கும் பாம உறவுகள் அனைவருக்கும் அதில் பணிபுரியும் அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கும் வாணிமோகனுக்கும் நடாமோகனுக்கும் அனைவருக்கும் என் இதயங்கனிந்த சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஏன் அதுல வரையிலோ தெரியல வாணி. இது மொபைல்ல வரையில. பிறகு நான் ஐபேட்ல தான் வந்தேன்னா இன்னும் எனக்கு கண் சரி வரையில வாணி. இங்க பாருங்க. இப்ப நான் இத போட்டுக்கொண்டுதான் இருப்பேன் வாணி. நெடுகாலம் இப்படி போட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. என்ன இப்ப உங்களோட கதைக்கிறதுக்காகத்தான் நான் இதை போட்டு நான் வாணி. இப்ப அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா என்னன்னு தெரியல. இந்த முறை கொஞ்சம் கூட நாள் ஈடுபடுது. வளமையா வர்றது வாணி ஒரு கிழமையில சரி வந்துடும். இந்த அலர்ஜியோட சேர்ந்து பெரிய கட்டியாவும் இருக்கு அதுல. அதான் வாணி என்ன நடந்தான்னு தெரியல. ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு அங்க ஊனி கிளினிக் போக சொன்னவே எனக்கு அங்க போக பயமா இருக்குது. அங்க எதையும் செய்திருவாங்கன்னு பயமா இருக்குது. என்ன செய்யறான்னு தெரியல. நீ லீவு நாளும் தானே. இப்ப இன்றைக்குல இருந்து வெள்ளி, நாளையில இருந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் எல்லாம் லீவு நாள் தானே. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சில வேளையில சரி வரலாமா. நீ இப்ப மருந்தை விட்டு கொண்டுதான் இருக்கிறேன். டியூப் மருந்து தான் விட்டு கொண்டிருக்கிறேன். மாறி மாறி ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா விடுவணும்மா இந்த மருந்து விட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனா ரெட்டா இருக்குது. அதான் என்னன்னு தெரியல. வெளிச்சம் பார்க்கலாம். அது வேற அந்த நோவும் இருக்குது, வெளிச்சம் பார்க்கலாம் இருக்குது. அதுக்காகத்தான் நான் நெடுகலம் இதைத்தான் போட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு நேரம் மட்டும் போட்டு கொண்டிருக்கிறது வாணி. இப்ப ஒன்றுமே எழுதையில. அது என்ன அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. எனக்கு சரியான விருப்பம் தானே எழுதுறதும் இதுகளை அனுப்புறதுகளும். அதுக்காக கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் சுகம் பெற உங்களோட திரும்பவும் தொடர்பு கொள்ளுவேன். அது வரையில எனக்கு சரியான கவலை தானே. என்ன செய்யறது? கொஞ்சம் கூட காலம் எடுக்குதுன்றதான் கவலை. நோய் வர்றது பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் கூட நாள் எடுக்குது வாணி. நீ அதோட கூட நான் இந்த இதுகள் ஒன்றும் பாவிக்கிறேன். இப்ப என்னுடைய லேப்டாப் பாவிச்சே நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிட்டுது. 8 கிழமைக்கு மேலே ஆயிட்டுது. என்னண்டா அந்த நான் பாவிக்கிறதே இல்லை. தனியா மொபைல்ல மட்டும் ஏதேனும் அனுப்புறேன்டா அது வரைக்கும் அதை அனுப்பி கொள்ளுவேன். மற்றபடி இப்படி அந்த முக்கியமானதுல ஏதாவது செய்து கொள்ளுவேன். அதுல கொஞ்சம் பார்த்து கொள்ளுவேன் அவசரங்கள்ல. மற்றபடி குறைவு வாணி. நான் என்னுடைய இந்த வெளிச்சங்கள் கூட பார்த்து பேருந்து கூட ஏதேனும் வந்தா நான் தான் கடகாலம் பேருந்து அதுலயே ஆமா. நீ நன்றி நன்றி வணக்கம். நன்றி நன்றி. நன்றி வணக்கம். சந்தித்ததில் சிந்தித்ததில் பின்வரலாம். தொடர்ந்து பன்மொழி கற்போம். தொடர்ந்து கவிதை நேரத்துக்குள் ஓடி செல்லும் நேரம். வணக்கம். வணக்கம். சரி.
மக்கள் அப்படியே இருக்க பன்மொழி கற்போம் பாங்கோ பாத்மலோச்சனி திருச்செந்தூர் செல்வன். பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 357 à partir du 357 part 357. நாங்க என்ன படிக்க போற பாடம் வந்து நு ஓகா நு ஒக்கின் ஓகா ஒக்கின். அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு bonjour வனியக்கா, vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு நேற்றையான் கேள்விக்குரிய பதில்கள். முதலாவது கேள்வி வந்து la chance, chance மாற்றம் வாய்ப்பு எதுவும் வரும். ஓகே, சான்ஸ். இரண்டாவது enerve, enerveண்டா எரிச்சல், எரிச்சல் ஊற்றுறது. ஓகே. மூன்றாவது ஹைசோன், ஹைசோன்டா காரணம். ஓகே, ஏதாவது ஒரு ரீசன் என்று சொல்லுவாங்க தானே காரணம். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த பத்மினி ஆண்டி, வாணியக்கா, நகுலாவதி ஆண்டி, நேவிஸ் ஆண்டி, ஜெயமலர் ஆண்டி, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்க இன்றைக்கு படிக்க போற பாடத்தை பார்ப்போம். இன்றைக்கு நாங்க படிக்க போற பாடம், அதுக்கு முதல் நேற்று நீங்க சொன்னது சரி, எலேபேல் சொன்னீங்க எல்லாரும். அதுல நகுலாவதி ஆண்டி ஒரு விஷயம் சொன்னாங்க கேட்டீங்களா, வாணி எலேபெல். பட் அதுல வந்து இப்ப நீங்க வாணியக்காவை நீங்க சொல்ல போறீங்கன்னா வாணி ஏ பெல் வரணும். அந்த எல் வந்து வாணி ஆயிடுவா. ஓகே, அப்ப எல்ல நீங்க அங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப வாணி ஏ பெல், வாணி அழகாய் உள்ளார் என்றதான் அந்த தமிழ் பதம். வாணி இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, அதுதான் அந்த அதுல வரும். அங்க வந்து வாணி எல்ஏ பெல் வரக்கூடாது, வாணி ஏ பெல். ஓகே, வாணி ஏ பெல். ஓகே, வெல் டன் நகுலாவதி ஆண்டி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த ஐடியா அப்படி வர்றது அப்படித்தான் அமைக்கிறது வசனம். ஓகே, சூப்பர். ஆனா நீங்க அதுல எல்ல கூட்டிட்டீங்க, அந்த எல்ல விட்டுருங்க, வாணி ஏ பெல். ஓகே, இப்ப நாளைக்கு இதே திருப்பி எல்லாரும் சொல்லி பாருங்க. ஓகே, சரி, நாங்க இப்ப இன்றைக்கு எங்களுடைய பாடத்துக்குள்ள போவோம். Il n'y a aucun restaurant dans cette rue. Il n'y a aucun restaurant dans cette rue. இந்த தெருவில் எந்த உணவகமும் இல்லை. ரெஸ்டாரண்ட் என்ன? உணவகம். dans cette rue, set rue என்றா rue வந்து பெண்பால, அதனால set என்று வருது. rue என்றா தெரு, வீதி, ஸ்ட்ரீட் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஓகே, அதுதான் இந்த தெருவில் ஒன்றும் இல்லை என்றதான் இந்த கருத்து. There is no restaurant in this street. ஓகே, aucun restaurant. அதே மாதிரி அதே வசனத்தை இன்னொரு சொல் மாத்தி, il n'y a aucun supermarché, supermarché dans cette ville. இது வந்து set rue கொடுத்திருக்கிறேன், இங்க வந்து set ville என்று தந்திருக்கிறேன். அதாவது வந்து இந்த ஊர், வீல் என்றா ஒரு ஊரைன்னு சொல்லலாம், டவுன், டவுன் என்று இங்கிலீஷ்ல. இந்த ஊரில் பல்பொருள் அங்காடி எதுவும் இல்லை, சூப்பர் மார்க்கெட். ஓகே, there is no supermarket in this town. இந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் இல்லை. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா என்றது அந்த ஒரு ஃபார்முலர் மாதிரி, ஓகா சூப்பர் மார்ஷே, இங்க வந்து ரெஸ்டாரண்ட். அதே மாதிரி rue et ville. அடுத்தது vous n'avez aucun du thé, du thé. vous n'avez aucun du thé. உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையா? இது ஒரு கேள்வி மாதிரி. உங்களுக்கு சந்தேகமே இல்லையா? ரெண்டும் வரும். ஓகே, ரெண்டும் ஒரே கருத்து தான், அந்த எழுத்து முறைகள். யூ ஹாவ் நோ டவுட். ஓகே, டவுட்டை தான் நாங்க வந்து சந்தேகத்தை துத்தே என்று சொல்லுவோம், துத்தே. இப்ப இன்றைக்கு நாங்க படிச்ச வேர்ட்ஸ், துத்தே சந்தேகம், டவுட், வீல் ஊர், டவுன், சூப்பர் மார்ஷே அங்காடி, பல்பொருள் அங்காடி என்று சொல்லலாம், சூப்பர் மார்க்கெட், rue தெரு, ஸ்ட்ரீட், ரெஸ்டாரண்ட் உணவகம், ரெஸ்டாரண்ட். திருப்பி சொல்றேன், துத்தே வீல், சூப்பர் மார்ஷே, rue, ரெஸ்டாரண்ட், துத்தே வீல், துத்தே வீல், வீல், சூப்பர் மார்ஷே, rue, restaurant, restaurant. இன்றைக்கு நாங்க படிச்ச வசனங்கள், vous n'avez aucun du thé, il n'y a aucun supermarché dans cette ville, il n'y a aucun restaurant dans cette rue. இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னன்னா,
வீல் என்றா என்ன, ஹு என்றா என்ன, துத்தே என்றா என்ன. திருப்பி சொல்றேன். வீல் வீல், ஹு ஹு, துத்தே துத்தே. இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். அதுவரை வாழ்த்து. நன்றி. வணக்கம். 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 சரியா போச்சு. ஒருத்தர் பாடம் படிக்க இல்ல. வணக்கம் வாணி. வணக்கம். வாங்கோ. பத்மொழி கற்பம் 357வது வாரத்துக்கு பத்மலோஜனிக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு டுட்டு என்றால் சந்தேகம், வீல் என்று சொன்னா எனக்கு அது விளங்கல. 2 நான் தாண்டியில அடுக்கையில வாணி. வீல் என்று சொன்னா மற்றது ஹியூன்னு தெருவுக்கு சொன்ன நினைக்கிறேன், விளங்கல அது. சரி டுட்டே தான் சந்தேகம், அது விளங்கிச்சது டுட்டே. சரி பார்ப்போம். எனக்கு 3 முள்ள போகல. நன்றி. வணக்கம். விளங்கல அது 3 போகல. சரி வணக்கம் அபிராமி. அபிராமி மணிவண்ணன் வணக்கம். சரி மனமே அவர் 10 மணி அவர்களையும் காணும். சரி பிறகு பார்ப்போம். ஒரு முறை நாளைக்கு ஒரு முறை டைம் இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க. நாளைக்கு போடுங்க. மிக்க நன்றி. நன்றி. ஆமா நன்றி. வணக்கம் ஜெயநாதன் அவர்களே. தட்டி கொடுப்பு கவிதை நேரத்தை தொடர்ந்து நான் எடுத்துக் கொள்கின்றேன். இப்பொழுது கவி பகுதி 2க்குள் செல்வோம். நன்றி. வணக்கம்.